கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ் சார். வணக்கம். வணக்கம். எஸ்ஐஆர், பீகார், மேற்கு வங்கம் உள்ளிட்ட வட மாநிலங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா 11ஆம் தேதி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள்லாம் அனைத்து தலைநகரங்களே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணி ஆர்ப்பாட்டம் பண்ணுன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. இந்தியாவே ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய, ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு போராட்டமா அமையுமா? தோழர், இன்னைக்கு திமுக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் இந்தியாவிலே தலை சிறந்த தலைவர்கள், இந்தியாவிலே தலை சிறந்த கட்சி இயக்கம். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு சிறந்த முதலமைச்சர்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். இந்தியாவிலே சொல்றேன். எப்படி சொல்றதுன்னா, பாஜக, RSS, அமித்ஷா, மோடி, சங் பரிவார், சனாதன பார்ப்பனிய கும்பல், ஜாதிவெறி மதவெறி கும்பலை தமிழ்நாட்டை விட்டு அடிச்சு ஓட ஓட விரட்டுறது இந்தியா கூட்டணி, திமுக, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். இப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு எதிராக யாருமே இந்த லெவலுக்கு ஒரு பிரகடனத்தை டிக்ளேர் பண்ணல. எந்த மாநிலத்திலுமே பண்ணல. ஒரு சாஃப்ட் அப்ரோச் தான் இருக்கு. ஹார்டு, ஒரு வெஹிமெண்ட், ஒரு வைலண்ட் அப்ரோச். இதை முறியடிப்போம். இந்த சதியை, எஸ்ஐஆர்ன்ற சதியை நாங்கள் முறியடிப்போம், எஸ்ஐஆரை வீழ்த்துவோம் அப்படின்ற அந்த முழக்கத்தை இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு போராட்டத்துக்கு அறைகூவலிட்டு இருக்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போராட்டம் அமையும். 1 கோடி பேர் இறங்குவாங்க தமிழ்நாட்டில். 1 கோடி பேர் போராட்டத்தில் இறங்குவாங்க. இதை திமுகவினரே எப்படி ஒரு 80 லட்சம் 90 லட்சம் பேர், திமுக, இந்தியா கூட்டணி, மதிமுக, கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 90 லட்சம். அதை விட போராட்டத்துக்கே பெயர் போன விடுதலை சிறுத்தைகள் 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் இறங்க போறாங்க களத்துல. இப்ப தமிழ்நாடே ஸ்தம்பிக்க போது. தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் ஸ்தம்பிக்கும். நாடாளுமன்றம் முடங்கும். இந்தியாவே அலற போது, கதற போது, பதற போது. இதான் நடக்க போகுது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க வட மாவட்டம், தென் மாவட்டம், அந்த வடிவேல் சொல்வாங்கல்ல, நார்த்தார்காடு, சவுத்தார்காடு, எல்லா பக்கம் நான் தாண்டா கிங்குன்ற மாதிரி இன்னைக்கு இந்தியா கூட்டணி போராட்டம் தமிழ்நாடு முழுக்க, சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரை வெடிக்கும். கடுமையான போராட்டமா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுதான் தேவை. இந்த எதிர்ப்பு தான் தேவை. இன்னைக்கு அவங்க இந்தியா முழுக்க ஆட்டம் போடுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க கொட்டத்தை அடக்கிறோம் பாருங்க. இந்த RSS, பாஜக, பார்ப்பன சங்கி கும்பல், இந்த மோடி, அமித்ஷா கும்பலோட கொட்டத்தை அடக்கிறோம்ல, இதுதான் தேவை. இதைத்தான் நாங்க சொல்றோம். தமிழ்நாடு உரிமைகளை, தமிழர்கள் உரிமையை, தமிழ் மொழியோட உரிமையை, தமிழ்நாடு உரிமையை திமுகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும், திராவிட மாடல் அரசும், துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் பாதுகாக்க முடியும். அவங்களுக்கு இணைய திருமாவளவன் அவங்களோட நிக்கிறாரு, ஒரே மேடையில நிக்கிறாரு. கரெக்டா கொண்டு கோர்க்குறீங்க பாருங்க. அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. கரெக்டான பாயிண்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சனாதன எதிர்ப்பு அரசியல் போராளினா அது திருமாவளவன் அவர்கள் தான். விசிகாவும் விசிகா தோழர்கள் தான். இப்ப என்னன்னா, இந்த போராட்டம் விசிகா ஏற்கனவே பல கூட்டங்கள்ல திருமாவளவன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுதான் இருக்காரு. இது இப்ப போராட்டம் தான் சொல்லணும் தேவையில்லை. விசிகாவினரும் விசிகாவோட போஸ்ட் எல்லாம் பாருங்க, நிர்வாகிகள் போஸ்ட் எல்லாம் எஸ்ஐஆருக்கு எதிராக எப்பயோ அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப விசிகா தானே அந்த களத்துல போராளியா, முன்னாடி நீ படை தளபதியா விசிகா தான் நிற்கும் எல்லா போராட்டத்துக்கும். அதனால எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்துல விசிகா தோழர்கள், திருமாவளவனோட பங்களிப்பு பயங்கரமா இருக்கும். அதுல எந்த மாற்றத்துமே கிடையாது. ஏன்னா எஸ்ஐஆரை அம்பலப்படுத்தி தோலுரித்து அதில் இருக்கக்கூடிய சதிகள், அதை வச்சு எப்படி இவிஎம் ஓட்டிங் மிஷின்ல எவ்வளவு பேர் ஃப்ராட் நடக்க போகுது, எலக்ட்ரல் ரோட்ஸ்ல எவ்வளவு ஃப்ராட் நடக்க போகுது, வாக்கு சீட்டு முறையில் எவ்வளவு ஃப்ராட் நடக்க போகுது, வாக்கு இயந்திரத்தில் எவ்வளவு ஃப்ராட் நடக்க போகுது, தேர்தல் வாக்காளர் அடையாள அட்டையில எவ்வளவு பெரிய மோசடி நடக்க போகுது, எல்லாத்தையுமே திருமாவளவன் அவர்கள் பல்வேறு உரைகள்ல அமலப்படுத்தி தான் இருக்காரு. கடந்த நான் 3-4 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு பதிவுகள் முக்கியமான பாயிண்ட்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க. 10 பாயிண்ட்ஸ் தொகுத்து சொல்லியிருந்தாப்புல. அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது எதிர்ப்பாம அணுகணும், அறிவுபூர்வமாவும் அணுகணும், சட்ட ரீதியாவும் அணுகணும், நம்முடைய போராட்ட ரீதியாவும் நம்ம இந்த விஷயத்தை அணுகணும். ஏன்னா இவங்க என்னன்னா தமிழ்நாட்டை சிதைக்க பாக்குறாங்க. 1 கோடி ஓட்டு காணாம போகுது. இவங்க எஸ்ஐஆர் நடத்துனாங்கன்னா 1 கோடி 1.5 கோடி ஓட்டு போயிடும். முக்கியமா சிறுபான்மையினர், பெண்கள், எதிர்கட்சிகள், கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், அம்பேத்கர், பெரியாரிய, மார்க்சியவாதிகள் ஓட்ட தூக்க பாக்குறேன். பட்டியல் சமூக ஓட்ட தூக்க பாக்குறேன். பிற்படுத்தப்பட்ட சமூக ஓட்ட தூக்க பாக்குறேன். திமுக ஆதரவாளர் ஓட்ட ஃபுல்லா தூக்க பாக்குறேன். இந்த சதி என்பது பெரிய சதி. இது இந்திய வரலாற்றிலே பெரிய சதி தமிழ்நாட்டுக்கு எதிராக. இன்னைக்கு திமுக அரசும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர், நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தோழர் இருக்காருல்ல, அவரு விசிகா தோழர்கள் தான் இன்னைக்கு கடுமையா எதிர்த்து களமாட போறாங்க. அப்படிதான் நான் அதை பாக்குறேன். இடதுசாரிகள், அம்பேத்கர், பெரியாரிய, மார்க்சியவாதிகள், இந்தியா கூட்டணி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுதான் பாஜக சங்கி, அதிமுக கொத்தடிமை, எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்த சங்கியை அலறி போய் உட்காந்துருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள. இந்த போராட்டம் பெரிய லெவலில் வெடிக்க போகுது.
சங்கியெல்லாம் தெரிச்சு ஓட போறான். வங்காள விரிகுடா அந்த பக்கம் ஓட போறான், என்கிட்ட கடலுக்குள்ள ஓட போறான் என்கிட்ட சங்கியம். அப்பதான் நடக்க போகுது. இல்ல இதுல தாவேகா ஒப்பிடலாமா? தாவேகா வந்து எதிர்த்து தானே நிக்கிறாங்க. தாவேகா வந்து என்ன பண்ணும்னா எதிர்த்து வந்து பனையூர் பங்களாக்குள்ளே நிற்கும். புரியுதா உங்களுக்கு? பனையூர் பங்களா விட்டு வெளியே வந்து எதிர்க்காது. தாவேகாவே ஒரு சங்கி. அது RSS பாஜக அமித்ஷா மோடியோட கைக்கூலி கைப்பாவ பப்பட்டு. விஜய் வந்து பாஜக RSS மோடி அமித்ஷாவோட வேட்ட நாய். அது எங்க வந்து போராட்டம் பண்ண போது சண்டை போட போகுது? அது வேணா வெளிநாய் மாதிரி கடிக்கும் திமுகவை. கடிச்சிட்டு போய் பனையூர் பங்களாக்குள்ள படுத்துரும். நீங்க தாவேகா எதிர்த்தோட இருக்கிறீங்க. நீ இதுக்குள்ள நான் எவ்வளவு ஃப்ளோல நல்ல ஒரு உத்வேகமா ஒரு புரட்சிகரமா பேசிட்டு இருந்தேன், கொண்டு வந்து மூட் ஆஃப் பண்றீங்க நீங்க. தாவேகாவால ஒரு மயிரும் பிரோஜனம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு. விஜயாலே ஒரு மயிரும் பிரோஜனம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா இப்படி பேசுறது தப்பா நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு வந்து நல்லா பாருங்க, சைமன் செபஸ்டியன் சீமான், நாம் தமிழர் கட்சி தம்பிகள், தாவேகா அனில் குஞ்சு, தாவேகா விஜய், தாவேகா நிர்வாகிகள், அடுத்து வாங்க RSS பாஜக, SIR எடுத்தே பேச மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வட இந்தியாக்காரன் தமிழ்நாட்டை ஆளணும், SIR வச்சு பீகாரி ஓட்டை இறக்கணும், தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ணணும், தமிழர்கள் ஓட்டை புடுங்கணும், நீக்கணும். அதான் அவங்க பிளான். இன்னைக்கு SIR-ஓட நெறிகாட்டுதல் வழிமுறைகள்லாம் ரொம்ப ஆபத்தா இருக்கு தமிழ்நாட்டுக்கு. அதை முதலமைச்சர் MK ஸ்டாலின் உணர்ந்திருக்கிறார், துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனாலதான் இந்த பிரகடனத்தை, ஒரு முழக்கத்தை, ஒரு சங்கு நாதத்தை இன்று முதலமைச்சர் வந்து ஒழிச்சிருக்கிறார். இன்னைக்கு வந்து SIR-ஐ நாங்க ஒழிப்போம்டா, SIR-ஐ தகர்ப்போம்டா, உடைத்து எரிவோம்டா அந்த சதியேன்னு சொல்லி இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த முன்னெடுப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திமுக அரசுக்கு SIR-ஆல் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படுவாங்களா? அவங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த SIR வந்து மக்கள் எப்படி நினைக்கிறாங்க? யார் அந்த சார்ன்றாங்க, அந்த பைத்தியக்காரன் சங்கி கும்பல். SIR நம்ம அறிவுபூர்வமா பேசிக்கிட்டு இருக்கோம். SIR-னா சார், யார் அந்த சார்? ஏதோ லூசு பயில்களா? SIR-னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா நம்ம என்ன ஓட்டு கணக்கெடுக்க வராங்க போல. இவன் SIR வச்சு CAA NPR NRC-க்கு கணக்கெடுக்க பாக்குறான், பிரார்த்தனை பண்ண பாக்குறான், மறைமுகமா அதை பூத்துறான். அதுக்கடுத்து வந்து SIR வச்சு இந்த மக்களை வஞ்சித்து ஏமாத்த பாக்குறான், ஓட்டுல இருந்து பேர் நீக்கம் பண்ண பாக்குறான், வீட்டுல ஆள் என்ன பேர் நீக்கிறாங்க. அதுக்கடுத்து நீங்க சரியா ஆவணங்களை கொடுக்கலாம், பேரை நீக்கிடுவாங்க. இப்ப முன்னாடி ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே ஒரே ஃபார்ம் தான். இப்போ QR கோட் போட்டு ஃபார்ம் கொடுக்குற, ஏதாவது சின்ன பிள்ளை இருந்தா பேரை நீக்கிடுவான். பேரை நீக்கிறது தான் வர்றான். நீங்க ஓட்டே போடக்கூடாது. திமுக இந்தியா கூட்டி நீங்க ஓட்டு போடக்கூடாது. திமுக அரசு திரும்ப வரக்கூடாது. அதுக்கு செய்யக்கூடிய சதிதான் இந்த SIR. எலெக்ஷனுக்கு அப்புறம் நீ ஏன் பண்ண மாட்டேற? அதே எலெக்ஷன் டைம்ல கரெக்டா பண்ற SIR எப்பனாலும் பண்ணலாம். அப்ப சதி இருக்கு. அதை முதலமைச்சர் உணர்ந்திருக்கிறார், திமுக அரசு உணர்ந்திருக்கிறது. அதுதான் நான் பாராட்டுறோம்ன்றேன். அறிவிருக்க முதலமைச்சர் தான் உணர்வார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தா SIR ஆதரிச்சு தமிழ்நாட்டை கருவறுத்து விட்டுருக்கோம். எடப்பாடி பழனிசாமி அந்த கொத்தடிமை. இன்னைக்கு முதலமைச்சரா MK ஸ்டாலின் அவர்கள் இருக்கனாலதான் இன்னைக்கு நம்ம எதிர்த்து களமாட போறோம். கொஞ்சமாவது எதிர்ப்புணர்வு, கொஞ்சமாவது இல்ல தோழர், இது பகிரங்கமான எதிர்ப்புணர்வு. பகிரங்கமா டிக்ளேர் பண்ற RSS பாஜக எதிரிடா, பார்ப்பன மோடி அமித்ஷா சங்கி கும்பல் எதிரிடா, வாங்கடா மோதி பாப்பா, அதான் டிக்ளேர். அதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் தோழர் திருமாவளவன் அவர்கள் அவ்வளவு அழகா பேசியிருக்காரு SIR பத்தி. அதனால வரக்கூடிய ஆபத்துகள் 10 பாயிண்ட் தொகுத்து கொடுத்திருக்காரு. VCK தோழர்கள் பயங்கர அறிவா இருக்கிறாங்க. SIR மேட்டரை எப்படி டீல் பண்ணணுன்றதை அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கடுத்து VCK கட்சியினர் அனைவருமே SIR-க்கு எதிராக பல பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வாழ்த்த வேண்டிய விஷயம். அதனால நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடு இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், எல்லா செக்ஷன் ஆஃப் சொசைட்டி தமிழ்நாட்டுல, சிறுபான்மை சமூகமா இருக்கட்டும், பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், எல்லாருமே நம்ம திமுக அரசோடு துணை நிற்க வேண்டும். ஆனா இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட நடந்து ஒரு வாரம் ஆக போகுது ஆரம்பிச்சு, எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்ல. நீங்களே அப்படி இல்ல தோழர், நாங்க பதட்டமாக்கல தோழர். தமிழ்நாட்டுல மொத்தம் வந்து ஜனத்தொகை 8 கோடி, ஓட்டு கெப்பாசிட்டி இருக்கவே 6.5 கோடின்னு வச்சுக்கோங்க. 6.5 கோடி பேருக்கு எப்படி நீ ஒரு மாசத்துக்குள்ள எடுத்து முடிப்ப? நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4 வரை டைம் கொடுத்துருக்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஓட்டர் லிஸ்ட் ஜனவரி மாசம் நீ போடுவ, நியூ லிஸ்ட் போடுவ. நியூ லிஸ்ட்ல எத்தனை பேர் நீ நீக்க பிளான் பண்ணிருக்க? பீகார்ல என்ன பண்ண? 65 லட்சம் பேர் நீக்கி இருக்க. இங்க நீ 1 கோடி பேர் 1.5 கோடி பேர் நீக்கதான் நீ முயற்சி பண்ற. திமுகவை வீழ்த்த பாக்குற பேக்டோர் வழியா. தைரியமான ஆளா இருந்தா பாஜக, RSS, மோடி, அமித்ஷா சங்கி கும்பல், இந்த பார்ப்பன கொத்தடிமை கும்பல், அதிமுக கொத்தடிமை, இந்த எடப்பாடி பழனிசாமி தைரியமான இருந்தா நேரடியா மோதுங்கடா. நீங்க திமுகவை நேரடியா முதலமைச்சர் MK ஸ்டாலின் மோதுங்கடா. அதனடா சதி பண்ணி வீழ்த்த பாக்குறீங்களா? வீழ்த்த முடியாது. தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களும், தமிழர்கள் அனைவருமே திமுகவோடு, முதலமைச்சர் MK ஸ்டாலினோடு, துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினோடு நாங்க துணை நிற்போம். இந்த SIR-க்கு பிறகு திமுக ஒரு கட்சியே காணாம போயிருந்து அதிமுக பாஜக சொல்றாங்க. எப்படி SIR-க்கு எதிராக வந்து இன்னைக்கு வந்து அதிமுக தான் காணாம போகுது கொத்தடிமை. திமுக காணாம விட்டுருவோமா? திமுக தொண்டர்கள் விட்டுருவாங்களா? நம்ம முதலமைச்சர் விட்டுருவாரா? துணை முதலமைச்சர் அண்ணன் விட்டுருவாரா? இல்ல VCK விட்டுருமா? விடுதலை சிறுத்தைகள் விட்டுருமா? விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் விட்டுருவோமா? நாங்க திருமாவளவன் விட்டுருவாரா? ஏன்னா அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள. நீங்க
ஓட ஓட அடிச்சு விரட்டுவோம் தோழர். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, 1 கோடி பேர் இறங்குறோம். நானும் போராட்டத்தில் இறங்குறேன். 1 கோடி பேர் இறங்க போறோம் அந்த போராட்டத்துல, தமிழ்நாடு முழுக்க. அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு அலரும் கதரும். தமிழ்நாடு அலறு கதறாது. தமிழ்நாடு இருக்க சங்கி கும்பல் இருக்காங்க பாருங்க, அவங்க அலறி கதறி ஓடுவாங்க. அதான் நடக்க போகுது. ஆனா இந்த ஒரு ஸ்டாலின் முன்னெடுப்பு கண்டி ஆடி போயிருக்காங்களா அதிமுக, பாஜக, தவேக்கலாம்? கொத்தடிமை அதிமுக, எடப்பாடி பழனிசாமி கொத்தடிமை, அதிமுக அமைச்சர்கள் கொத்தடி, முன்னாள் அமைச்சர்கள் கொத்தடிமை, எம்எல்ஏ கொத்தடிமைகள், பாஜக, RSS சங்கி, அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், எச் ராஜா சர்மா, வெங்கராஜ் பூண்டே, பீகாரி, 50 பேரும் கதறாங்க. இப்ப இந்த போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்களே, நம்ம எங்கிட்டு ஓடுவோம்? ஆதரவா கூட போராட்டம் பண்ண முடியாது தோழர். ஆதரவா போராட்டம் பண்ணா தமிழ்நாட்டு மக்கள் ரோட்லயே பிளாக் பண்ணி அடிப்பாங்க, வாயில செருப்பக்க விட்டு அடிப்பாங்க, விளக்கமாத்த கொண்டு அடிப்பாங்க. அந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல. தேர்தலை மோசடி பண்ண பாக்குற SIR வச்சு. அதனால வந்து பாஜக, RSS, அதிமுக கொத்தடிமை, எடப்பாடி பழனிசாமி கொத்தடிமை, அதிமுக கொத்தடிமை நான் சொல்றேன். பாஜக சங்கி கும்பல், ஜாதி வெறி மதவெறி பிடிச்சவங்க இருக்காங்க, என்னோட உட்காந்துருக்காங்க பாருங்க. 50 பேருக்கு சவால் வர்றேன், நீ தைரியமான மோதி பாரு. நீ போராட்டத்தை அன்னைக்கு எங்க கூட நீ மோதி பாருன்ற, நான் உன்னை என்ன பண்றது மட்டும் பாரு. நீ கண்டிப்பாக இவர்கள் தேர்தலில் வீழ்த்தப்படுவார்கள் தோழர், எழுதி வச்சுக்கோங்க. நீங்க தேர்தலில் திமுக வீழ்த்தும். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். திமுக ஆட்சி தான் 2026 வரும். 200க்கும் மேற்பட்ட தொகுதியில அடிச்சு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. அதனால வந்து பாஜக, RSS சங்கி கும்பல், அதிமுக கொத்தடிமைகள் நான் பகிரங்கமா சவால் வர்றேன், போராட்டத்தை கூட மோதிப்பார். நன்றி.